வணக்கம். பூண்டி மாதா பேராலயம் திருக்காட்டுப்பள்ளிக்கு வடக்கே 3 கிலோமீட்டர் தூரத்தில் பூண்டி என்ற ஊரில் அமைந்துள்ள ஒரு பேராலயம் ஆகும். இந்த பேராலயம் கொள்ளிடம் ஆற்றுக்கும் காவிரி ஆற்றுக்கும் இடையில் அமைந்துள்ளது. அலமேலுபுரம் பூண்டி என அழைக்கப்பட்ட இடம் பூண்டி மாதா பேராலயம் எனவும் அழைக்கப்படுகிறது. பசும் சோலை போல் காட்சி தரும் இந்த ஆலயம் 100 ஆண்டுகளுக்கு மேல் பழமை வாய்ந்த ஆலயமாகும். தாய், மாதா, அன்னை, அம்மா என்று சொல்லும் வார்த்தைகளின் அடையாளம் அன்புதான். மனக்கவலையாக இருக்கட்டும், நோய்களாக இருக்கட்டும், அன்னையின் ஆலயத்தில் வந்து முறையிட்டு நம்பினால் நடக்கும் என்ற நம்பிக்கையுடன் மதம் கடந்து இனம் கடந்து வந்து செல்லும் பக்தர்கள் பூண்டி தாயின் பரிபூரண பலனை பெற்றுத்தரும் அற்புத நாட்களும் உண்டு. ஜனவரி 3 பேராலயம் புனிதப்படுத்தப்பட்ட பொன்னாள். தவகாலத்தின் 6வது வெள்ளி. மே 15 திருத்தல பேராலய ஆண்டு விழா. ஜூன் 29 புனித பேதுரு புனித பவுல் நாம விழா. ஆகஸ்ட் 3 இவ்வாலயம் பேராலயமாக அறிவிக்கப்பட்ட நாள். செப்டம்பர் 8 புனித அன்னையின் பிறப்பு விழா. ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 6 மணி, 8:30, முற்பகல் 11:15, மாலை 5:15 மணிக்கு திருப்பலிகளும் நடைபெறும். இறை அன்பு என்பது தனித்தன்மையானது. இறைவன் ஒவ்வொருவருக்கும் உரியவர். இந்த உறவே இறுதி வரை நிலைக்கக்கூடியது. அன்பே இறைவனையும் மனிதனையும் இணைக்கக்கூடியது. அழகான ஓவியங்கள் மற்றும் வரலாற்று கலை பொருட்கள் அடங்கிய அருங்காட்சியகமும் உள்ளது. பூண்டி மாதா ஒரு பிரபலமான சுற்றுலா தலமாகவும் உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு பார்வையாளர்களையும் ஈர்க்கிறது. சுற்றுலா பயணிகளுக்கு பூண்டி மாதா தேவ ஆலயத்திற்கு அருகில் ஏராளமான வசதிகளும் உள்ளது. மத கட்டுரைகள் கடைகள், புனித நூல்கள், புத்தகங்கள், ஜெபமாலைகள், ஆடைகள், மெழுகுவர்த்திகள், தங்கும் அறைகள், சமய மற்றும் சமூக நிகழ்ச்சிகளுக்கு சமுதாய கூடம் இங்கு உள்ளது. உணவகம், திருமண பணியகம், குழந்தைகள் விளையாடுவதற்கு பூங்கா, கார், 2 சக்கர வாகன வண்டிகள் வாகனங்கள் நிறுத்தும் இடமும் தனியாக உள்ளது. கழிப்பறை வசதிகளும் உள்ளது. குடிநீர் வசதி, பொதுவாக சமைப்பதற்கு சமையல் அறைகளும் உள்ளது. மதம், இனம் கடந்து அனைவரும் பார்க்க வேண்டிய இடம். திருக்காட்டுப்பள்ளியிலிருந்து மிகவும் அருகிலும், கல்லணையிலிருந்தும் செல்லலாம், தஞ்சாவூரிலிருந்தும் செல்லலாம். மனதிற்கு மிகவும் அமைதியையும் தரக்கூடிய இடம் இந்த பூண்டி மாதா பேராலயம். பேராலயம் செல்லும் வழியில் நிறைய கிராமங்களும். இந்த கிராமத்தில் விவசாயம், நெல், கரும்பு, தென்னை, வாழை போன்ற விவசாய நிலத்தை பார்க்கும் பொழுது மனதிற்கு மிகவும் ரம்மியமாக இருக்கும். இந்தியாவின் மிகவும் பழமையான தேவ ஆலயங்களில் ஒன்றாகும். தினமும் 3 புனித வழிபாடுகளும் இங்கு நடைபெறுகிறது. வீரமா முனிவரால் கட்டப்பட்ட இந்த ஆலயம் இங்கு வந்து செல்பவர்களுக்கு மன நிம்மதியும் அமைதியும் கிடைக்கும். நன்றி, வணக்கம்.